அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ரிசீப்ட் அப்படிங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஃபைனல் அக்கௌண்ட் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ரிசிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வருவாயின வரவுகளுக்கான செயல்முறைகள் எப்படி வந்து ட்ரீட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்டில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி வந்து ட்ரீட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட செயல்முறைகள் என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அதே மாதிரி when subscription received for the current year, previous year and subsequent period are given separately அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணது கரண்ட் இயரோடது, ப்ரீவியஸ் இயரோடது, அதே மாதிரி சப்ஸ்கியூண்ட் இயரோடது என்ன பண்ணியிருக்காங்க தனியாக வந்து கொடுத்துருந்தாக்கா எப்படி வந்து நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் த கரண்ட் இயர் வில் பி ஷோ ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப்டர் மேக்கிங் த அட்ஜஸ்ட்மெண்ட் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு வந்து கரண்ட் இயரோடது இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு என்ன பண்ணணும் அதை வந்து கொண்டு போகணும். எந்த அக்கௌண்ட்லன்னு சொல்லி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோட என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எந்த அக்கௌண்ட்டில் வந்து கொண்டு போகணுன்னாக்கா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் கொண்டு வந்து போகணும். அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்ச அப்புறம் என்ன பண்ணணுன்னாக்கா அதை வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா நடப்பாண்டு முந்தைய ஆண்டு அடுத்த ஆண்டுக்குரிய சந்தா வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து கொடுத்துருந்தாக்கா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் இயரோடது நடப்பாண்டுக்குரிய சந்தாவில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் சரிக்கட்டுதல் வந்து செஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னா வருவாய் மற்றும் செலவின கணக்கில் வரவு பக்கம் என்ன பண்ணணும்னா அதை வந்து கொண்டு போகணும். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் டு பி ஆடட். அதே மாதிரி என்ன பண்ணாலும் நடப்பாண்டுக்குரிய கொடுபட வேண்டியது நம்மளுக்கு வந்து கரண்ட் இயரோடது அவுட்ஸ்டாண்டிங் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சம் வந்து போட முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா கூட்டப்பட வேண்டும். அதேமாதிரி நடப்பாண்டோட சந்தா வந்து பெற வேண்டிய சந்தா வந்து இருந்தாக்கா அதை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன் த ப்ரீவியஸ் இயர் விச் இஸ் மீன்ட் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் டு பி ஆடட் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம் முதல்ல அட்வான்ஸ் வந்து ரிசீவ் வந்து பண்ணியிருப்போம். நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட் போகும்போது ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னால் என்ன பண்ணிக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து என்ன பண்ணிக்கோன்னா பிஎன்எல் அக்கௌண்ட்லேயும் அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்லேயும் வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி இதில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து என்ன பண்ணணும் கரண்ட் இயருக்கு உண்டானதாக இருந்தாக்கா அது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் என்ன பண்ணியிருப்போம். இப்போ இது ப்ரீவியஸ் இயர்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷத்துக்கு உண்டானதை என்ன பண்ணிக்கிறோம் நம்ம வந்து முன்னாடி என்ன பண்ணிக்கிறோம் அதை வந்து வாங்கிக்கிறோம். அப்படி வந்து இருந்தாக்கா அது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து கூட்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா முந்தைய ஆண்டில் முன்கூட்டி பெற்ற நடப்பாண்டிற்குரிய சந்தா கூட்டப்பட வேண்டும். லாஸ்ட் இயரில் என்ன பண்ணிட்டோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான சந்தா என்ன பண்ணிட்டோம் 2018 2021 உண்டானது என்ன பண்ணிட்டோம் ரிசீவ் வந்து பண்ணிட்டோம்னாக்கா அதை வந்து என்ன பண்ணிக்கணும் ஆட் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா when total subscription received during the current year is given, the total subscription received during the current year will be shown on the credit side of the income and expenditure account after making the ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற. அதே மாதிரி நடப்பாண்டிற்குரிய சந்தா கரண்ட் இயருக்கு உண்டான டோட்டலாக நம்ம என்ன பண்ணியிருக்காங்க டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் வந்து பண்ணியிருந்தாக்கா அதில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ணால் கிரெடிட் சைடு வந்து கொண்டு போகணும். எந்த அக்கௌண்ட்டுக்குன்னு பார்த்தா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அதை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. நடப்பாண்டில் பெற்ற மொத்த சந்தா வந்து மொத்தமாக வந்து நம்ம வந்து பெற்றிருந்தாக்கா அதை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நடப்பாண்டில் பெற்ற மொத்த சந்தா பின்வரும் சரிக்கட்டுதலை செய்த பின்னர் வருவாய் மற்றும் செலுத்தல் கணக்கில் என்ன பண்ணணும் அதை வந்து ஆட் வந்து கூட்டணும் அப்படிங்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இன் ப்ரீவியஸ் இயர் which is received in the current year will be subtracted அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா முந்தைய ஆண்டுக்குரிய பெற வேண்டிய சந்தா நடப்பாண்டில் பெறப்பட்டிருந்தால் கழிக்கப்பட வேண்டும். முந்தைய ஆண்டுன்னா என்னென்னா ப்ரீவியஸ் இயர். அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து ரிசீவ் வந்து பண்ணியிருந்தாங்கனாக்கா அதை என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தாக்கா என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணிக்கணும், லெஸ் வந்து பண்ணிக்கணும். அதேமாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் ஆடட். அதேமாதிரி கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்காக வந்துருந்தால் அதை என்ன பண்ணிக்கணும், ஆட் வந்து பண்ணிக்கணும். அதே முந்தைய ஆண்டுக்குரிய பெற வேண்டிய சந்தா நடப்பு ஆண்டில் பெறப்பட்டிருந்தால் கழிக்கப்பட வேண்டும். ப்ரீவியஸ் இயர் என்ன பண்ணியிருக்காங்க, கரண்ட் இயரில் வந்து அதை ரிசீவ் பண்ணியிருந்தாக்கா அதை வந்து லெஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி கரண்ட் இயருக்கு உண்டான நம்மளை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருந்தால் சந்தா வந்துருந்தால் என்ன பண்ணிக்கணும், அது வந்து கூட்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் received in advance in the previous year which is mean for the current year is added and subscription added received in advance in the current year which is meant for the subsequent year must be subtracted அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முந்தைய ஆண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தாவில் நடப்பாண்டிற்குரியது கூட்டப்பட வேண்டும். ப்ரீவியஸ் இயரில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிசீவ் வந்து பண்ணியிருக்கோம், ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ரிசீவ் வந்து பண்ணியிருந்தோம்னாக்கா ப்ரீவியஸ் இயர்லேயே அதை வந்து என்ன பண்ணிக்கணும்னா கரண்ட் இயரில் என்ன பண்ணிக்கணும், அதை வந்து ஆட் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா விச் இஸ் மீன் பை ஃபார் த சப்ஸ்கியூண்ட் இயர். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு advance in current year which is mean for the subsequent year must be subtracted அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முன்கூட்டி பெற்ற சந்தாவில் எதிர்வரும் ஆண்டுக்குரிய கழிக்கப்பட வேண்டும். அப்போ நம்ம வந்து ரிசீவ் வந்து பண்ணியிருக்கோம், ரிசீவ்டு அட்வான்ஸில் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சப்ஸ்கியூண்ட் இயருக்கு உண்டானதாக இருந்தால் அதை வந்து என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயராக இருந்தால் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். கரண்ட் இயராக இருந்தால் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சப்ஸ்கியூண்ட் இயராக இருந்தாக்கா என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து லெஸ் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முந்தைய ஆண்டுக்குரியது நடப்பாண்டுக்குரியதை நம்ம வந்து கூட்டிக்கணும். அதே மாதிரி எதிர்வரும் ஆண்டுக்குரியதாக இருந்தால் அதை என்ன பண்ணிக்கணும், கழிச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இதை வந்து படித்து பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் கொஸ்டின். அதேமாதிரி இதோட ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ரிசிப்ட், அதேமாதிரி வருவாய் என்ன வரவுகளுக்கு செயல்முறைகள் வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்தாக்கா கேளுங்க. தேங்க்யூப்பா.